வெல்கம் டு புகார்த்திகா. இன்றைய நம்முடைய பிளகார்ட், ரீல்ஸ் கிரியேட் வியூவர்ஸ், புக்ஸ் கிரியேட் விஷனரிஸ். ஃப்ரம் த ரீல்ஸ் வேர்ல்ட் டு த ரீடிங் வேர்ல்ட். இன்றைய அற்புதமான நம்முடைய புத்தகம் மற்றும் மிக சிறப்பான ஒரு கேள்விக்குள் நாம் இப்போது நுழைகின்றோம். சரிங்க, நம்ம ஜெய் தலைவர் செஞ்சது சரியா? நீங்க தான் சொல்லணும். ஜெய் தலைவரோட அவங்க அம்மாவுக்கு தலைவலி தாங்கலை. அவங்க ஜெய் தலைவரை கூப்பிட்டு, அது என்ன ஜெய் தலைவருங்கிறீங்களா? தலைவர்னு அவரை கூப்பிடுறது அவங்க வீட்டு பூனை மட்டும்தான். அந்த பூனை தான் இந்த கதையை சொல்லுது நமக்கு. ஜெய் தலைவர் போய் டீ வாங்கிட்டு வாப்பான்னு தெருமுனைக்கு அனுப்புகிறாங்க. அந்த டீ கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, ஓகேப்பா மளிகை கடையில் போய் டீ தூள் வாங்கிட்டு வந்துருங்கிறாரு. அந்த மளிகை கடைக்கு ஜெய் போகிறாரு. ஜெய் மளிகை கடைக்கு போனோடனே நம்ம மளிகை கடை ராவுத்தர் என்ன சொல்கிறாரு, அப்பா நான் ஒரு கேக் ஆர்டர் பண்ணேன், பேக்கரியில் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த டீ தூள் எடுத்துக்கன்றார். அவர் முதல்ல பேக்கரிக்கு போகிறாரு. பேக்கரிக்கு போனோடனே அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா இந்த மருந்து சீட்டு இதை எடுத்துகிட்டு போய் அந்த மெடிக்கல் ஷாப்பில் கொஞ்சம் அது வாங்கிட்டு வந்துடுறியாப்பாங்கிறாரு ஜெய் தோழர். இந்த ஜெய் தலைவர் 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாரு. அவர் ஒரு சைக்கிள் வச்சிருக்காரு. அடுத்தது அவர் இப்படியே வாங்கிட்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அதை அவர்கிட்ட கொடுத்து கடைசியில் டீ வாங்கின்னு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அவங்க அம்மாவுக்கு செம்ம கோபம் வந்துடுது. என்னடா புண்ணியம் உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு போய் டீ வாங்கிட்டு வானா எங்கே சுற்றிட்டு வரையா அப்படிங்கிறாரு. அவர் கூட போன பூனைக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எங்கே போனார்னு. ஜெய் என்கின்ற இந்த தலைவர் செய்தது சரியா? இது போன்ற கதைகளை உள்ளடக்கியது தான் தன்வியின் பிறந்தநாள். தன்வியின் பிறந்தநாள் சாதாரண புத்தகம் அல்ல. பால சாகித்ய விருது பெற்ற அற்புத எழுத்தாளர் யூமா வாசுகிக்கு அந்த விருதை பெற்றுக் கொடுத்த புத்தகம். இன்றைக்கு தன்வியின் பிறந்தநாள் புகார்த்திகாவில் வாசிப்போம்.